வணக்கம் நேயர்களே. 15 வயது 16 வயதுடைய பாடசாலை மாணவர்கள கையில் 5000 ரூபாய் காசை கொடுத்து கடையில் போய் சாமான் வாங்கிட்டு வாங்க அனுப்பினா கடைக்காரர் அந்த காசு வாங்கி பார்த்தா காசு கள்ள காசு. இப்போ இந்த காசு யாரா அவங்களுக்கு தந்தன்னு சொல்லி கடைக்காரெலாம் அல்லுலப்பட்டு போலீஸை கூப்பிட்டு பிரச்சனையெல்லாம் படுத்துட்டாங்க. இப்போ பிரச்சனையில் அந்த மாணவர்கள் சொன்ன விஷயம் என்ன அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இலங்கையில் கண்டியில் திகன பிரதேசத்தில் 2 பிள்ளைகள், குறிப்பாக 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய 2 மாணவர்கள் 15-16 வயது கடைக்கு போயிருக்கணும். கடைக்கு போன இடத்துல அவைகிட்ட 5000 ரூபாய் காசை கொடுத்திருக்கணும். அது கள்ள காசு. விசாரிச்சு பார்த்துல மொத்தமாக 57000 ரூபாய் கள்ள நோட்டுகள் வச்சிருந்திருக்கணும். இப்போ 57000 ரூபாய் கள்ள நோட்டு இந்த பாடசாலை பிள்ளைகளுக்கு எப்படி வந்தது என்ற கேள்வி எழுது. இந்த கேள்விக்கான பதில் அந்த மாணவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எங்களோட காசு, நாங்கள் இந்த கள்ள காசு அடிக்கிறது அவங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு ஒரு ஆள் தந்தார் வச்சிருக்க சொல்லி நாங்கள் அதை வச்சிருந்த நாங்கள் இந்த மாதிரியாக போலீஸாருக்கு அந்த மாணவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனாலும் அது குற்றம் தான். என்னென்னு சொன்னால், ஒருவர் தருகிறார் என்றால் யார் தருகிறார், என்ன நோக்கத்திற்கு தருகிறார், அதை வீட்டை அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்க வேண்டும், பெரியவர்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும், பாடசாலையில் சொல்லியிருக்க வேண்டும். ஒன்றுமே சொல்லாமல் மறைச்சி வச்சிருந்தா குற்றத்தோடு சம்பந்தப்பட்டவர்களும் குற்றவாளிகள் தான். அதுதான் இலங்கையினுடைய சட்டம். யாரோ தந்தார்கின்றதுக்காக நான் எதையும் செய்ய முடியாது. என்னுடைய அறிவின் அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையில் செயற்பட வேண்டும். எனவே மாணவர்களுக்கு அந்த விடயத்தை போலீசார் கூறியிருப்பார்கள். இலங்கையில் கண்டி மாவட்டத்தில் திகன பிரதேசத்தில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. 2 பாடசாலை மாணவர்கள் 57000 ரூபாய் கள்ள நோட்டுடன் பிடிபட்டிருக்கின்றார்கள். கடைக்கு சென்ற பொழுது கடைக்காரர் போலீசாருக்கு அறிவித்து அந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. குறித்த நபரையும் அடையாளம் கண்டிருப்பதாக போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் அடையாளம் காணப்பட்ட நபர் தலைமறைவாக இருக்கின்றார். தலைமறைவான அந்த நபர் இதுபோல வேறு பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து 50000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கிறாரா, அல்லது இவர்கள் தான் அவர்களுடைய இலக்கா, என்ன காரணத்திற்காக அவரிடம் கொடுத்தார், அவர் இலங்கையினுடைய எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், அவருக்கு எத்தனை வயசு, எல்லா விவரங்களையும் போலீசார் விசாரணைகள் மூலமாக கொண்டு வருவார்கள். அவரையும் கைது செய்வார்கள். அது கட்டாயமாக நடக்கும். அதற்கு பிறகுதான் இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வரும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இலங்கையில் திடுக்கிடும் விஷயங்கள் எல்லாம் இப்போ நேற்று இன்றைக்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. 19 பேரை கொலை செய்யறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. பாதாள உலக குழு, வர்த்தகர்கள் கொழும்பில் கடத்தப்பட்டிருக்கிறார். இப்போ பள்ளிக்கூட பிள்ளை இந்த கையில் கள்ள காசு கிடக்கு. இப்படி ஒரு மறைமுகமாக அந்த பாதாள உலக குழு செயற்பாடுகள் இடம்பெறுகின்றனவா என்பதை நாங்கள் நோக்கமாக பார்க்க வேண்டும். மிக ஆபத்தான நிலையை நோக்கி இலங்கை நகர்கிறதா என்ற கேள்வி மக்களிடையே எழுந்திருக்கிறது. அதுவும் மறைமுகமாக. நேற்றெல்லாம் செய்தி பார்த்தோம். 19 பேரை கொலை செய்வது தொடர்பாக வந்த செய்தியில் ஹஜிபான், இம்ரான் மற்றும் பொட்டிகொட போன்றவர்கள் போதைப் பொருளுக்குள்ள நிர்வாக பிரச்சனை காரணமாக அவர்களுக்குள் ஏற்பட்ட முரண்பாடினால் இவ்வாறு கொலைகள் செய்ய திட்டம் தீட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இவ்வாறான நடவடிக்கைகளை கவனத்தில் கொண்டு நீங்களும் நாங்களும் பிள்ளைகளும் எல்லோருமே கவனமாக இருக்க வேண்டும். அறிமுகம் இல்லாதவர்களிடம் நாங்கள் தேவையில்லாமல் பொருட்களையோ பணங்களையோ வாங்கிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். இல்லை என்றால் எங்களுக்கு ஆபத்துகள் சூழ்ந்திருக்கின்றன. பிள்ளைகள் மேல் கவனமாக இருப்போம். நாங்களும் அவதானமாக இருப்போம். மீண்டும் சந்திப்போம்.